ஹலோ மை டியர் லவ்லி சோல்ஸ், வெல்கம் டு மெர்சிஸ் மன்னா. இன்றைக்கி நம்ம க்ரீன் சிக்கன் இல்லைன்னா ஹரியாலி சிக்கன் எப்படி பண்ணுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு ஜாரை எடுத்துக்கோங்க. ஜாரில் ஒரு கை நிறையா புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, கூடவே 1 டீஸ்பூன் ஜீரா, வாட்டர் அண்டு 2 டீஸ்பூன் கர்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 2 ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். சாப் பண்ணி எடுத்துக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க 2 ஆனியனையும் போட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆன அளவுக்கு ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுட்டு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டு ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம 500 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் நான், அதையும் போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா அந்த ஆயில்லையே நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இப்போது ஸ்பைசஸ் பவுடர் ஆட் பண்ணலாம். டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், கொரியண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் அண்ட் கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டு நான் நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன் ஒரு 2 to 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா க்ரீன் பேஸ்ட்டு, அதையே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு அந்த சிக்கனில் இருக்க அந்த வாட்டர்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். அந்த அளவு சாட்டே பண்ணக்கப்புறமா நம்ம வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி இன்றைக்கி வேணும். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் இதை விடவே கொஞ்சம் கம்மியாகவே வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 7 மினிட்ஸ் விட்டுக்கிறேன். 7 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேம், லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சாட்டே பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 7 மினிட்ஸ் விட்டுக்கிறேன். க்ளோஸ் பண்ணாமல் நான் விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்தோம்னா சிக்கன் நல்லாவே வெந்து ரெடி ஆயிரும். இது கூடவே நான் உங்களுக்கு வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 1 மினிட் நான் கொதிக்க விட்டுட்டோம்னா நம்ம சிக்கன் ரெடி. ஃபாலோ ஃபார் மோர். Thank you. Tada bye.